அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்துட்டு நமக்கு பேசவே முடியாத அளவுக்கு மூச்சு அடைச்சு போய் நிக்கிற அளவுக்கு ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு சம்பவம் இந்தியால நடந்திருக்கு. இந்த சம்பவத்தினால மொத்த உலக நாடுகளும் இந்தியாவை பாராட்டி தள்ளிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவம் ஜார்க்கண்ட்ல அரங்கேறி இருக்கு. என்ன நடந்திருக்குன்ற முழு விவரத்தையும் பார்க்கலாம். என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ஸ்பெயின் நாட்டுல இருந்து ஒரு தம்பதியினர் வந்து மோட்டோ விளாகர் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த தம்பதியினர் இந்தியாவை சுத்தி பார்க்கலான்னு வந்து அவங்க ஜார்க்கண்ட் மாநிலத்துக்கு போறாங்க. மோட்டோ விளாகர்ஸ்னா என்ன பண்ணுவாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். நம்ம நாட்டிலேயே இருக்கிற நிறைய மோட்டோ விளாகர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, எல்லா ஊரையும் நம்மளால பார்க்க முடியாத எல்லா ஊரையும் அவங்க சுத்தி நமக்கு காமிக்குவாங்க. அதுல நாம பார்த்தது மாதிரியே ஒரு சந்தோஷம் நமக்கும் கிடைக்கும். நாம அந்த இடத்துக்கு போக முடியலனாலும் நாம அதை அனுபவிச்ச மாதிரியே நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். ஆனா அது ரொம்ப அந்த அளவுக்கு ஈஸியான வேலை கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம செரி விளாக்ஸ் ப்ரோ எடுத்துக்கோங்க. அவர் நம்ம இந்தியாவில இருந்து கிளம்பி போயிட்டு இது வரைக்கும் 40 நாடுகள் சுத்தி இருக்காரு. ஆனா இது வரைக்கும் ஒரு மீடியாவும் அதை அவரை கண்டுக்கல. அதை விட்டுருங்க. ஆனா மோட்டோ விளாக்ஸ் பண்றதுன்றது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. இன்னோவேஷன் பிளஸ் விஜய் ப்ரோவை கேட்டீங்கன்னா அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படி ஒரு கஷ்டம் இருக்கும். பைக்கை சேஃபா வச்சுக்கணும், இந்த மாதிரி தற்கொலை நாய்ங்க கிட்ட சேஃபா இருக்கணும், ரோட்ல இருக்கிற ரவுடிங்க கிட்ட சேஃபா இருக்கணும். ஒரு பல விதமான விஷயங்களை அவங்க சேஃபா பார்த்துட்டு தான் மோட்டோ விளாக் பண்றாங்க. அதே போல அதை எடுத்துட்டு வந்து அன்னைக்கு நைட் தூங்காம அன்னைக்கு நைட்டு போயிட்டு அதை எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணணும். பேர்பட்ட ஒரு கஷ்டப்பட்டு தான் மோட்டோ விளாகர்ஸ் வந்துட்டு பண்றாங்க. அவங்களுக்கு வியூஸும் லைக்ஸும் அதிகமா போறதுனால அது ஒரு ஈஸியான விஷயம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். இவ்வளவுதான். ஆனா அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியும். சரி, விஷயத்துக்கு வரேன். ஸ்பெயின் நாட்டுல இருந்து அந்த தம்பதியினர் ஜார்க்கண்டுக்கு வராங்க. அவங்களுடைய மோட்டோ விளாக்ஸ்ல ஜார்க்கண்டை சுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லி அங்க வராங்க. போய் எல்லா இடத்துலயும் அவங்க வந்துட்டு ரூம் புக் பண்ணிட்டே இருக்க முடியாது. சில இடத்துல வந்துட்டு சிட்டிஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு ரூம் கிடைக்கும். சில இடத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லாத இடம் இருக்கும். அந்த இடத்துல வந்துட்டு அவங்க டென்ட் போட்டு தங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி அவங்க டென்ட் போட்டு தங்கி இருக்கும்போது ஒரு 7 வெறி பிடிச்ச நாய்ங்க, அவங்கள மனுஷ ஜென்மத்திலே சேர்க்க முடியாது, 7 வெறி பிடிச்ச நாய்ங்க அந்த தம்பதியினரை போயிட்டு அவங்க கணவரை அடிச்சு தாக்கிட்டு அவரை 6 பேர் சேர்ந்து பிடிச்சிட்டு 1 by 1 7 பேரும் அவங்களோட மனைவிய கற்பழிச்சிருக்காங்க. ஒரு கணவனோட கண் முன்னாடியே தன்னோட மனைவிய ஒருத்தன் கற்பழிக்கிறான் அப்படின்னு சொன்னா தன்னால எதுவுமே செய்ய முடியல அப்படின்ற ஒரு போராட்டம் அந்த ஆணுக்குள்ள எப்படி இருந்திருக்கும். இவனுங்கெல்லாம் ஒரு தாய் வயித்துல தான் பிறந்திருக்காங்களா நாய்ங்க. ஒரு கனவு முன்னாடி ஒரு மனைவிய கற்பழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த கணவனோட மனசு, ஒரு ஆணோட மனசு எப்படி துடிச்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு மனித தன்மை இல்லாத மிருகத்தன்மையா போயிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எங்க இருந்து இந்த தைரியம் வந்திருக்கும்? சாதாரணமா இந்த நூற்றாண்டுல தான் பெண்கள் அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இங்க மட்டும் கிடையாது, உலகம் முழுசும் இந்த ஒரு 100 வருஷமா தான் பெண்கள் அதிகமா வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இப்பேற்பட்ட நாய்ங்களால மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்துக்கே நம்மள தள்ளிடுவாங்க. இவங்க பொதுவான எண்ணம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, பொண்ணுனாலே ஒரு போதை பொருளா தான் நினைக்கிறாங்க. ஒரு பொண்ணு ஒரு ஆணுக்கு சுகம் கொடுக்கிற மிஷினா மட்டும் அவளை நினைக்கிறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இதுக்கு முன்னாடி இது போல கற்பழிப்பு சம்பவங்கள் நடந்தப்ப எல்லாம் ஒரு கரெக்டான தண்டனை அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சம்பவங்கள் இப்படி பெண்களுக்கு எதிராக நடந்திருக்கு. அதெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளேயே நடந்திருக்கு. நாமளே கழுவி ஊத்திருக்கோம். இது நம்ம நாட்டுக்குள்ளேயே முடிஞ்சிருக்கு. ஆனா இப்ப நடந்திருக்கிறது இவங்க ஒரு ஃபாரினர்ஸ். நம்மளோட இந்தியாவோட மதிப்பு மரியாதையும் எங்க போய் நிக்கணும் யோசிச்சு பாருங்க. மொத்த உலக நாடுகள் என்ன நினைக்கும்? பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இந்தியாவில் இருக்கு அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண மாதிரி தானே ஆயிடுச்சு. அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? நம்ம நாட்டுல இது போல டென்ட் போட்டு நாம படுத்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு எதுவும் நடக்காது. அதே போல நாம போன எல்லா நாட்டுலயும் நம்ம இந்த மாதிரி டென்ட் போட்டு தூங்கியிருக்கோம், நமக்கு எதுவும் நடக்கல, அது போல தானே இந்தியாவிலையும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. ஆனா இந்தியால இப்படி ஒரு கேவலமான ஒரு செயல் நடக்கும்னு எதிர்பார்த்திருப்பாங்களா? ஸ்டேடியத்துல கிரிக்கெட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அங்க நம்ம நாட்டோட தேசபக்தியை காட்டணும்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்க. இப்ப இதுல என்ன சொல்லுவாங்க? நம்ம தேசபக்திய, இந்த நம்ம நாட்டோட மானத்தை இப்ப காப்பாத்தணும், தேசபக்தியை காப்பாத்தணும், ஜெய் ஸ்ரீராம் சொல்ல முடியுமா தைரியமா இந்த விஷயத்துல உங்களுக்கு? இதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கும் ஒரு கூட்டம் கிளம்பி வரும். இதுக்கு முன்னாடி நடந்த பாலியல் வன்கொடுமைக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்கு. பில்கிஸ் பானுல தொடங்கி 6 வயசு குழந்தை ஹாசிபா வரைக்கும் அவங்களுக்கு ஆதரவு குரலை கொடுக்கறவங்க இருந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த தைரியத்துல தான் இந்த நாய்ங்க இப்படியெல்லாம் செஞ்சுட்டு சுத்துறானுங்க. இவனுங்களால இழுத்து வச்சு அறுத்து வெளியில போட்டோம்னா இன்னொருத்தனுக்கு இப்படி செய்ய தைரியம் வருமா? இதை மறக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும் யோசிச்சு பாருங்க. என்னதான் ஸ்போர்ட்டிவா நம்ம எடுத்துட்டு எல்லா விஷயத்தையும் ஏதோ நடந்துருச்சு, இனிமே நம்ம நடக்க வேண்டியதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி
நார்மலா எடுத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? அந்த மன உளைச்சல்ல இருந்து வெளியில வரதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இதுக்கெல்லாம் யாருங்க பதில் சொல்ல போறா? அவங்கள பிடிச்சி ஈஸியா தண்டனை கொடுத்துடலாம். 6 மாசத்துல அவங்க வெளியில வரதுக்கான ஏற்பாடும் நடந்துரும். அவங்களுக்கு பதில் என்னங்க சொல்ல போறோம்? இதெல்லாம் கேட்டோம்னு சொன்னா கேக்குறவங்க மேல கேஸ் பாயும். இதெல்லாம் மாத்தணும்னா நாம தான் சிந்திக்கணும். இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, தண்டனைகள் கடுமையாகும் பட்சத்துல தான் தவறுகள் குறைய வாய்ப்பு இருக்கு. நன்றி.